division tricks. So division tricks la 3 types நம்ம பார்க்க போறோம். So first set வந்து 3 questions இருக்கு. So அந்த 3 questionsையும் நீங்க நார்மலா டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு டைம் எடுக்கும்னு பார்க்கலாம். அதே மாதிரி using shortcut வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். So first question வந்து 137 divide by 5. So normal division நீங்க இந்த மாதிரி தான் போட்டுருப்பீங்க. 137 divide by 5. So 13 எடுத்துப்பீங்க. 2 into 5 is 10. Then balance 3 இருக்கு. Then 7 வந்து எடுத்துட்டு வரணும் இங்க. 7 5s are 35. Then 7 minus 5 is 2. Then இங்க remainder 2 இருக்கு. So நம்ம 0 இங்க add பண்ணிங்கன்னா இங்க வந்து point வைக்கணும். 4 5s are 20. So இங்க ரிமைண்டர் வந்து 0. ஸோ நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே வந்து என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவோம்னா டெசிமல் பாயிண்ட் வைக்கிறது. ஸோ நார்மல் டிவிஷன் பண்ணுறதுக்கே நம்ம வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிவிஷன் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த டிவிஷனே பண்ணாமல் டேரெக்டாக நம்ம இதிலேருந்து எப்படி மல்டிப்ளை பண்ணி நம்ம பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஆல் 3 கொஸ்டின்ஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர் 5 இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து எல்லா டினாமினேட்டர்ஸ்க்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் என்ன பாருங்கள், என்ன டிஜிட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 5 இருக்குது. ஸோ நம்பர் 5 இருக்கும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுடலாம். கீழே டினாமினேட்டர் வந்து பார்த்துக்கோங்க. மேக் ஷூர் இங்கே நம்பர் 5 இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் சொன்னேன், நீங்கள் டிவைட் பண்ணாமல் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் மேக் ஷூர் பார்த்துக்கோங்க டினாமினேட்டரில் வந்து நம்பர் 5 இருக்கணும். ஸோ சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. ஸோ இந்த வந்து டிவைட் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் எப்படி ஆன்சர் கொண்டு வரலன்னா நீங்கள் நியூமரேட்டர் ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. இன்ட்டு 2 மட்டும் பண்ண போகிறீங்க. இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 137 into 2 is 274. ஸோ இதுதான் ஆன்சர். பட் இது நீங்கள் ஆன்சரை எழுதக்கூடாது. இங்கே டினாமினேட்டரில் எத்தனை டிஜிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ டெசிமல் பாயிண்ட் இங்கேருந்து மூவ் பண்ணாதீங்க, இங்கேருந்து மூவ் பண்ணும். ஸோ இங்கேருந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் நான் சொன்னேன், இங்கே ஒரு சிங்கிள் டிஜிட் இருக்கும்போது ஒரு டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து ஒரே ஒரு டிஜிட் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 27.4. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம நார்மலாமே வந்து டிவிஷன் நான் போட்டு காமிச்சேன். அப்போ ஆன்சர் வந்து 27.4 தான் வந்தது. இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன், இங்கே டிவைட் பண்ணல. ஸோ நியூமரேட்டர் எழுதிட்டு இன்ட்டு 2 போடுறீங்க. ஸோ மேக் ஷூர் இங்கே டிஜிட் வந்து நீங்கள் பாருங்கள் நம்பர் 5 இருக்குது. நம்பர் 5 இருக்கும்போது தான் நீங்கள் இங்கே 2 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 27.4. ஸோ இதே மாதிரி தான் வந்து அடுத்த 2 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் சால்வ் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே டினாமினேட்டர் என்ன டிஜிட் நம்ம பார்க்கணும்னு சொன்னேன். இங்கே நம்பர் 5 இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர் ஆசிட்டிஸ் எழுதிக்கோங்க. இன்ட்டு 2 பண்ணணும். ஸோ இங்கே 2 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து இந்த இருக்குது. பட் இதை நீங்கள் எழுதக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்னு. இங்கே வந்து சிங்கிள் டிஜிட் இருக்கனால இங்கேருந்து ஒரு பிளேஸ் நீங்கள் தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சிங்கன்னா இங்கே வந்து பாயிண்ட் 305.8. ஸோ டெசிமல் பாயிண்ட் வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் தப்பாயிடும். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் பாருங்கள் நம்பர் 5 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நியூமரேட்டரை வந்து இன்ட்டு 2ஆல் பண்ணலாம். இன்ட்டு 2ஆல் பண்ணிவிட்டு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து சிங்கிள் டிஜிட். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் நீங்கள் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா 10325.6. ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் நார்மலாக 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஷார்ட்கட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். டிவிஷன் பண்ண கஷ்டமாக இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டினாமினேட்டர் நம்பர் 5 இருக்கும்போது 2ஆல் மல்டிப்ளை நியூமரேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சிங்கிள் டிஜிட் வந்து நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஃபியூ செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலாகவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போ டைப் 2 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைப் 2 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 25. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் நம்ம பார்த்தோம், அதில் வந்து டினாமினேட்டர் வந்து 5 இருந்தது டைப் 1ல். இப்போ டைப் 2ல் வந்து டினாமினேட்டர் வந்து 25 இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ டைப் 1ல் நம்பர் 5 இருக்கும்போது மல்டிப்ளைட் பை 2. இங்கே வந்து 25 இருக்கும்போது எதால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஸோ 5 இருக்கும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க நியூமரேட்டரை. 25 இருக்கும்போது நியூமரேட்டரை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல் 3 கொஸ்டின்ஸ்லையுமே நீங்கள் 4ஆல் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நியூமரேட்டரை ஜஸ்ட் நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ நீங்கள் நார்மல் டிவைட் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். நீங்கள் ஜஸ்ட் நியூமரேட்டரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சராக வரும். ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அங்கே நான் சொல்லியிருந்தேன் சிங்கிள் டிஜிட் இருக்கும்போது ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் தள்ளிட்டு
டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து 2 டிஜிட் இருக்குது. 25 வந்து 2 டிஜிட்ஸ். ஸோ 2 டிஜிட் இருக்கும்போது நீங்கள் இந்த சைடில் இருந்து மூவ் பண்ணி 9.28. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பை 4 பண்ணிங்கன்னா இதான் ஆன்சர் வரும். பட் நான் சொன்னேன் 25 இருக்கும்போது 2 டிஜிட் இருக்கும்போது 2 பிளேசஸ் நீங்கள் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 2 பிளேசஸ் இந்த சைடு ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஸோ என்டையர் கொஸ்டினோட ஆன்சருமே தப்பாயிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த சைடில் இருந்து மூவ் பண்ணி 2 டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு எடுத்து வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பை 4 பட் 2 டிஜிட்ஸ் இருக்கனால 2 பிளேசஸ் நீங்கள் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 2291.20. ஸோ டைப் 2ல் வந்து 25 இருக்கும்போது 2 டிஜிட் தள்ளி தான் நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். பட் எதால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டைப் 1 5 இருக்கும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சிங்கிள் பிளேசஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சோம். ஸோ டைப் 2 இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் 3 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ டிவிஷன் ட்ரிக்ஸில் வந்து தேர்ட் டைப் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் டைப்பில் டினாமினேட்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க. நியூமரேட்டர் என்ன வேணா இருக்குன்னா டினாமினேட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 125 which is 3 டிஜிட்னு பார்த்தோம். 3 டிஜிட். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து சிங்கிள் டிஜிட் அப்புறம் 2 டிஜிட் பார்த்தோம். இப்போ 3 டிஜிட்க்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 125 இருக்கும்போது தான் நீங்கள் இந்த ட்ரிக் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ 125 இருக்கும்போது நியூமரேட்டர் என்ன பண்ணுவீங்க 8ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல் 3 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆல் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணி நமக்கு வர ஆன்சர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த 125ன்றது வந்து 3 டிஜிட் நம்ம பார்த்தோம். ஸோ 3 டிஜிட்னா 3 பிளேசஸ் தள்ளி நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே பாருங்கள் 3 பிளேசஸ் தள்ளி தான் வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பில் டினாமினேட்டர் 5 பார்த்தோம். செகண்ட் டைப்பில் டினாமினேட்டர் வந்து 25 பார்த்தோம். தேர்ட் டைப்பில் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 125. ஸோ சிங்கிள் டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் இருக்கும்போது 5 25 125. ஸோ அந்த மாதிரி நம்பர் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த ஷார்ட்கட் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிவிஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி டேட்டா நியூமரேட்டர் வந்து இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம். மேக் ஷூர் டினாமினேட்டர் இருக்க நம்பர் வந்து 5 25 125 இருக்கும்போது இந்த ஷார்ட்கட் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்சர் எழுதிட்டு மறக்காமல் வந்து டெசிமல் பிளேசஸ் நீங்கள் தள்ளி வச்சுடுங்க. ஸோ சிங்கிள் டிஜிட் இருக்கும்போது ஒரு பாயிண்ட் நீங்கள் தள்ளி வைப்பீங்க ஒரு டெசிமல் பிளேசஸ். 2 டிஜிட் இருக்கும்போது 2 பிளேசஸ் தள்ளி வைப்பீங்க. 3 டிஜிட் இருக்கும்போது 3 பிளேசஸ் நீங்கள் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். If you like this video, please do subscribe this channel. Thank you for watching this video.